கோவை அருகே மாணவர் தற்கொலைக்கு கல்லூரி நிர்வாகமே காரணம் என கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தர்மபுரி மேச்சேரி பகுதியைச் சேர்ந்த சாந்தியின் மகன் விக்னேஷ் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இந்த நிலையில் கல்லூரி விடுதியில் நேற்று மதியம் விக்னேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விக்னேஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விக்னேஷ் தற்கொலைக்கு கல்லூரி நிர்வாகம் அளித்த மன அழுத்தமே காரணம் என்றும் உரிய நீதி கிடைக்கும் வரை பிரேத பரிசோதனைக்கு அனுமதிக்கப் போவதில்லை எனவும் விக்னேஷின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் உடலை வாங்கப் போவதில்லை என்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவன் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க மேடம், அவங்க விடக்கூடாது, காலேஜுக்கு சீல் வைக்கணும். என் பிள்ளை உயிருக்கு அவனுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா என் பையனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருந்தா அவன் இந்த முடிவுக்கு போயிருப்பா சொல்லுங்க. என் பையன் சாகிறதுக்கு அவனுக்கு ஏன் தரப்புல இருந்து எந்த இதுவும் இல்லைங்க. என் வீட்டில் செத்துருந்தா கூட நான் ஏதாவது திட்டிருப்பேன், அதனால போகணும்னு சொல்லலாம். என்கிட்ட அழுதுகிட்டு பேசுகிறான், சாரிம்மான்னு கேட்குறான். நான் என்ன கண்ணு தப்பு பண்ணேன் சாரி கேட்குறேன்னு சொன்னேன். வச்சுட்டான், அழுதுகிட்டே வச்சுட்டான். என் மனசு எவ்வளோ திருப்பி நான் போட்டேன். அங்கேருந்து நான் இவன் வான்னு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். சரி பண்ணி இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தான் காலையில் 5:30 6 மணிக்கு தான் எங்களுக்கே நியூஸ் தெரியுது. அது வரைக்கும் சீரியஸாக இருக்கா, நீங்கள் வாங்க வாங்கன்னு இதே தான் பசங்க சொல்கிறாங்களே தவிர அதுலேருந்து யாருமே அவங்க சொல்லலை. பசங்க ஏன் உண்மை அவங்க எப்படி சொல்லுவாங்க? மேனேஜ்மெண்ட்லேருந்து அப்புறம் அப்படி மீறி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்டல் பசங்களை போலீஸ் வந்து கூட்டிட்டு மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாம் இங்கே வரணும், எங்கள் முன்னாடி அவங்கள விசாரணை பண்ணணும், அவங்க காலேஜுக்கு சீல் வைக்கணும். அவனுக்கு என்ன அவன் எப்படி அவன் இறந்தான்றது எங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சு ஆகணும்.